ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கிளியர் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இன்டர்வியூக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். கரெக்டாக ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மெயினாக அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, கிளியர் பண்ணாத கேண்டிடேட்ஸ்க்கான வீடியோ தான் அது. இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னதும் இதை நம்ம ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். அதாவது லைக் சம் மிஸ்டேக், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை இன்னும் ஃபர்தராக நம்ம மிஸ்டேக்ஸ் வராத மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதா தான் நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஃபீல் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மலைஸ் ஆகுங்க. நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதுங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதாவது ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எக்ஸாமில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எப்படி ப்ரெஷர் இருந்தது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஜோனாக திங்க் பண்ணி, அப்புறம் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் அனலைஸ் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸை எழுதி வச்சுட்டு அடுத்த எக்ஸாம், அதாவது 2024க்கு அடுத்த பிளானர் வந்தாச்சு. குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாமே கண்டினியூஸாக அடுத்தடுத்த மாதம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் நல்லா படித்தோம்னா அடுத்த 6 மந்த்ஸில் எல்லா எக்ஸாமுமே வரப்போகுது கண்டினியூஸாக. ஸோ அதனால் நம்மளுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். இதில் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ஒரு கோட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் நாட் த ரிசல்ட். அதனால் இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு கிடைக்குமா, நம்ம ரிசல்ட் கரெக்டாக வருமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இல்லாமல் நம்மளோட ப்ராசஸை மட்டும் நம்ம நம்பி ஒவ்வொரு நாளும் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்க தான் செய்யும். நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே ஆஃப் த ப்ரிப்பரேஷனுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பீங்க, நான் இது கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு 100% ஒரு வில் பவரோடு வந்திருப்பீங்கள. அந்த வில் பவரை திரும்ப கொண்டு திரும்ப உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த டைமில் உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் குரூப் 1 2019 என்னோடய ஃபஸ்ட் அட்டம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் கிளியர் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுங்கிறனால எனக்கு கரெக்டாக அது ஒரு சேனலைஸ் பண்ணி படிக்க முடில. அதாவது லைக் ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாதனால என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய ஃபுல் ப்ரிப்பரேஷனுமே ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ்டாக இருந்தது. ஒன்ஸ் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் மெயின்ஸோட சிலபஸே நான் எடுத்து பார்த்தேன். ஸோ அதனால் ஒரு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஆகிட்டு என்னால் கரெக்டாக ஒரு நோட்ஸ் இதெல்லாம் இல்லாதனால என்னால் அந்த மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஸோ அது அடுத்த குரூப் 1 2022 என்ன பண்ணேன்னா, அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. இந்த டைம் மெயின்ஸ் என்ன பண்ணேன்னா, 2019 பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த அட்டம்ப்டில் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதனால் மேபி நான் இந்த 2022 நான் அதுலேயும் எனக்கு கிளியர் ஆகலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் வெளியில் உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1 செகண்ட். ஏன்னா இங்கே வாங்கின மார்க்கை விட, என்னோடய மெயின்ஸ் மார்க்கை விட இந்த அடுத்த குரூப் 1 2022 வாங்கின மார்க் அரௌண்ட் 30 மார்க்ஸ் அதிகமாக வாங்கியிருந்தேன். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதுக்கு காரணம் இந்த குரூப் 1 2019 பண்ண மிஸ்டேக்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த மெயின்ஸ் எழுதுனதுனால தான் இந்த 30 மார்க்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ அதனால் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதில் மிஸ்டேக்கை நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த இப்போது ரிசல்ட் வந்திருக்கீங்களா, அந்த குரூப் 2 நான் எழுதினேன். 2022 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஆனால் மெயின்ஸ் என்னால் எழுத முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, டியூ டு என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் என்னால் ட்ராவல் பண்ண முடியல. அதனால் எழுத முடியல. பட் இது இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒவ்வொரு டைமும் சம் கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் வெளியில் ஒரு எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு அது ஃபெயிலியராக தெரியலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாமை மார்க்ஸை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அடுத்தடுத்தது இம்ப்ரூவ் ஆகுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள்.
நான் வந்து இது எழுதலைனாலுமே வந்து ஓகே ஒரு 3 டேஸ் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன் தான். பட் வந்து ஓகே நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, இன்னும் எக்ஸாம்ஸ் வராமையாக போக போகுது, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வரதான் போகுது அப்படின்ட்டு வந்து எனக்குள்ளேயே நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு நான் அடுத்த எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதே தான் உங்ககிட்டயும் கேட்டுக்கிறேன். வந்து அடுத்த எக்ஸாம் வந்து இப்போ அடுத்த எக்ஸாமை வந்து இப்போ முடிஞ்சது. ஸோ அதையே வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் அடுத்தது வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது எப்படி படிக்கலாம், இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ப்ரிலிம்ஸ் டேட்டு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 20-30% சிலபஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு அதுவே ஒரு மாரல் பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் நான் என்ன கொடுக்கலான்னு இருக்கேன்னா, இப்போ நீங்கள் கிளியர் பண்ணல, நம்ம கரெக்டாக தான் போமா, என்ன தான் மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு போனாலும் நம்ம கரெக்ட் வேலை தான் போகிறோமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏதாவது ஒரு கிளியர் பண்ண கேண்டிடேட் கிட்ட ஒரு பேசி பாருங்கள். பேசி பார்த்து நீங்கள் அவங்களோட எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணாங்க, அவங்களோட ஆன்சர் ரைட்டிங் எப்படி இருந்தது, ப்ரிலிம்ஸ் எப்படி படித்தாங்க, மெயின்ஸ் எப்படி படித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களோட சர்க்கிளில் யாராவது கிளியர் பண்ணவங்க இருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டியூட் போயிருந்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ் யாராவது கிளியர் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் பர்சனலைஸ்டாக வந்து பேசி பாருங்கள். ஸோ அப்படி பேசி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஓகே கரெக்டான ரூட்டில் தான் போகிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வாங்க முடியும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்பணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பினா தான் வந்து உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஐயோ நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து என்ன மாரலி எமோஷ்னலாக இப்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரலையே, யார் வந்தாங்க வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து கரெக்டாக எடுத்து வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.